சைபர் மோசடிகள் பத்தியும் அதிலிருந்து நம்மள எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு ஒரு சின்ன பார்வை இது. இப்பலாம் ஆன்லைன்ல ஏமாத்துறவங்க இருக்காங்களே, அவங்க பேங்க்ல இருந்தோ கவர்மெண்ட்ல இருந்தும் கூப்பிடுற மாதிரி நடிச்சு நம்மளோட பர்சனல் தகவல்களை திருட பாக்குறாங்க. இது ரொம்ப சகஜமா நடக்குது. அதனால இத பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? சரி, முதல்ல என்னென்ன மாதிரி மோசடிகள் இருக்குன்னு பார்க்கலாம். 1. ஃபிஷிங். இதுல போலி இமெயில் மெசேஜ் அனுப்பி உங்க பாஸ்வேர்ட் மாதிரி விஷயங்களை வாங்குவாங்க. அப்புறம் ஆன்லைன் ஷாப்பிங் ஏமாத்த வேலைங்க. ரொம்ப கம்மி விலைன்னு சொல்லி காசு வாங்கிட்டு ஏமாத்துருவாங்க. டெக் சப்போர்ட்னு சொல்லிட்டு உங்க கம்ப்யூட்டர்ல பிரச்சனைன்னு சொல்லி சரி பண்ண காசு கேட்பாங்க. ransom வேர்னு ஒன்னு இருக்கு. அது உங்க ஃபைல்ஸை லாக் பண்ணிட்டு காசு கேட்கும். இது போக காதல், முதலீடு, லாட்டரின்னு சொல்லியும் ஏமாத்துறாங்க. ரெண்டாவதா நம்மள எப்படி பாதுகாத்துக்கிறது? ஒவ்வொரு அக்கவுண்ட்டுக்கும் நல்ல ஸ்ட்ராங்கான வேற வேற பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணுங்க. வேணும்னா பாஸ்வேர்ட் மேனேஜர் கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப முக்கியம் 2FA, அதாவது 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை கண்டிப்பா ஆன் பண்ணுங்க. உங்க சாஃப்ட்வேர் ஆன்டிவைரஸ்லாம் அப்டேட்டா வச்சுக்கோங்க. தெரியாத லிங்க், ஃபைல் எதையும் கிளிக் பண்ணாதீங்க. பொது வைஃபைல பேங்க் மாதிரி முக்கியமான அக்கவுண்ட்ஸை யூஸ் பண்ணாதீங்க. கடைசியா, எப்பவும் கொஞ்சம் உஷாரா இருங்க. கண்காணிச்சுட்டே இருங்க. சந்தேகமா ஏதாவது மெயில், மெசேஜ் வந்தா ஒரு செகண்ட் யோசிங்க. வெப்சைட் அட்ரஸ்ல HTTPS இருக்கான்னு பாருங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை அப்பப்போ பாருங்க. நம்பவே முடியாத ஆஃபர்லாம் வந்தா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. புதுசா வர்ற மோசடிங்களை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கும் சொல்லுங்க. ஒருவேளை ஏமாந்துட்டா உடனே ரிப்போர்ட் பண்ணுங்க. ஆன்லைனை பாதுகாப்பா இருக்கணும்னா நாம கவனமாவும் இந்த பாதுகாப்பு விஷயங்களை சரியா ஃபாலோ பண்ணவும் கத்துக்கணும்.